ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். அந்த சந்தை வந்து காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சு போறோம். இந்த ஆடு வந்து வாங்கிருக்கீங்க, எத்தனை பல்லு ஆடியா? அது இது எத்தனை பல்லியா? 6 பல்லு. 6 பல்லு ஆடு 2 ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 2 ஆடு 25 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டியா சொன்னாங்க அவங்க? அவங்க 28 சொன்னாங்க. 28 ரூபா சொன்னாங்க. நாங்க ஆடை வந்து 25 வாங்கிருக்கீங்க. 3 ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. அப்படியே ரேட் கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்ல. இது எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கு. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு 10 ஆடு இருக்கு. வீட்டுல 10 ஆடு வச்சிருக்கீங்க. அந்த 2 ஆடு வாங்கிட்டு போறீங்க. எப்படி ஆடு சினையா? இல்ல இளஞ்சனை வீட்டுல. ஏன்னா 2 குட்டி ஒரு தாயாடு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கிறீங்க? 34 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடுங்க? அது பல்லு சேர்ந்த ஆடு தான். ரேட்டு என்ன ரேட்டு சொன்னாங்க? 35 கேட்டாங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? 36 கேட்டாங்க. 36 கேட்டாங்க. 36 சொன்னாங்க. நீங்க 34க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட் எப்படி பரவாயில்லையாண்ணே? பரவாயில்ல. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நாங்க ராமநாதபுரத்துல இருந்து வரீங்க. நல்ல ஒரு ஒரிஜினல் கொடியா ஒரிஜினல். நேரம் என்ன நேரம் இது? புளியம்பூர். என்ன இப்போ ஒரு வந்து புளியம்பூர் வந்து கொஞ்சம் கிடைக்கிற ஒரு ரேரு தான். நல்ல ஒரு நீட்டு போக்கான ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. இது எத்தனை பல்லு ஆடுனே? அது 6 பல்லு ஆடு. இது வீட்டு வளர்ப்புக்கு போதானே? வீட்டு வளர்ப்புக்கு. என்ன ரேட்னா சொன்னாங்க? 22 ரூபா சொன்னாங்க. 22 ரூபா சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 22 ரூபா சொல்லி 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எப்படி ஆடு சென்னையா? சென்னை ரேட்டு எப்படி பரவாயில்லையாண்ணே? கொஞ்சம் அதிகம் தான். நம்ம வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டீங்க. வீட்டுல இருந்து ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு வச்சு 2 குட்டி ஒரு தாயாடு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. நல்ல நீட்டு போக்கான ஆடு. ஆமா. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? அவன் ஒரு 16 17 ரூபா சொல்லி 16 ரூபாய்க்கு ஃபைனலா முடிச்சதுனே. 16. ஆமா, ரெண்டுமே கிடா மாதிரி. ஆமா, ரெண்டுமே கிடா குட்டி. எத்தனை மாசம் மாதிரிண்ணே? அவ்வளவு ஒரு 20 நாளைக்குள்ள வரும். 20 நாளைக்குள்ள மாதிரி. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிச்சீங்க? 17 ரூபா சொல்லி 1000 ரூபா மட்டும் குறைச்சு பிடிச்சாச்சு. 17 ரூபா சொல்லி ஆடு நல்ல உயர்ந்த தரமான ஆடு முடிச்சிருக்கீங்க. என்ன ரேட்டு பரவாயில்லையா? ஆமா, பரவாயில்ல ரேட்டு. மதுரையில இருந்து வந்திருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. எம்கே குரூப். இது என்ன ரேட்டுக்கு வாங்கினது? அது வந்து 15 ரூபாய்க்கு வாங்கி. 15 ரூபாய்க்கு. என்ன ரேட்? அது என்ன ரேட் சொன்னாங்க? அது 17 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா கம்மி பண்ணி குட்டியோட குட்டி கொடுத்து விட்டாச்சு முன்னாடி. 15 ரூபா சொல்லி 15 ஒரு குட்டி. அது ஒரு குட்டி. இது வந்து 2 குட்டி போடுறாங்க. ஆமாண்ணே, இது 2 குட்டி. 2 குட்டி பொம்மரியா கிடாமரியா? ரெண்டுமே கிடாமரியா? ஆமா, ரெண்டுமே கிடாமரி. எத்தனை மாசம் மாதிரிங்க அது? இது என்ன ஒரு 3 மாசம் மாதிரி. ஆமா. என்ன ரேட்டுன்னு சொன்னாங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? இது 13 ரூபா வாங்கிருக்கு. 2 பொம்மரி 3 மாசம். 2 கிடாமரி. 2 கிடாமரி 15 ரூபா சொல்லி 13 ரூபாய்க்கு 2 சேர்த்து வாங்கிருக்கீங்க. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்பு. ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு கிடக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? கரசப்பேட்டில இருந்து வாரீங்க. 2 மரி வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு போதானே? இது வந்து 2500 ரூபா. இது 2. இது 2500. பொம்மரியா கிடாமரியா? 2 கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி. என்ன ரேட்னா சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 3 ரூபா சொன்னது 2500 ரூபா. 3 ரூபா சொல்லி 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இதையும் அதே 3 ரூபா சொன்னாரு 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரெண்டு வாங்குறது ஒரே வியாபாரத்தை வாங்கினா இல்ல சம்செட் வாங்கினா இல்ல வேற ஆட்கள் வாங்குது? எப்படி ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்ல. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? ஆமா, வீட்டு வளர்ப்புக்கு. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, வச்சிருக்கீங்க. எப்படி பால் எப்படி? இது மாடு வச்சிருக்கீங்களா? மாடு இருக்கு. பால் அதிகமா இருக்கிறதால கொண்டு போறேன். பால் அதிகமா இருக்கிறதால 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஐயா, நல்ல ஒரு செம்பு ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டியா சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 17 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது 12,000. 17 ரூபா சொல்லி 5 ரூபா கம்மி பண்ணி 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது எத்தனை பல்லு ஆடுயா? அது பல்லு போடல. நல்ல ஒரு கலர். என்ன அது? நல்ல கலர். நல்ல ஒரு புளியம்பூர் கலர்ல வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து ஆடு வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடுனே? அது இது 4 பல்லு. 4 பல்லு ஆடு. எப்படி சென்னையா இருக்கா? ஆமா, இளஞ்சனையா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? முத்துலாபுரம். வந்து சந்தை பின்ன இருந்து வாரம். நல்லா இருக்கு. எப்படி எத்தனை குட்டி போடுற ஆடு? இது 2 குட்டி போடணும். 2 குட்டி போடுறாங்க. என்ன ரேட்னா சொன்னாங்க? 11 ரூபா சொன்னாங்க. 11 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது 8 ரூபாய்க்குண்ணே. 11 ரூபா சொல்லி 8,500 வாங்கிருக்கீங்க. ஆமா, 8. பரவாயில்லைண்ணே? பரவாயில்ல. ரெண்டுமே கிடாமரியா? ரெண்டுமே கிடாமரி தான். எத்தனை மாசம் இருக்கும் அது? இது 4 மாதம் குட்டியா இருக்கு. அவ்வளவுதான். 4 மாசம் குட்டியா அதிக. 5 மாசம் 3 மாசம் குட்டியா இருக்கும். என்ன ரேட் போறாங்க? 17 ரூபா 2 குட்டி. 2 சேர்ந்து 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட் சொன்னாங்க? அவங்க 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா சொன்னாங்க. நீங்க 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட் பரவாயில்லையா? ரேட்டு விலை கூட தான்.
சரி ரைட். வளர்ப்பு போதா இருக்குண்ணே? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு போகுது. பிறகு கெசாப்புக்கு வாங்குற நாளைக்கு யாரு வாங்குவா? அது 6 கிலோ 7 கிலோட வராது. சரி 1000 ரூபா வச்சா அதுதான் வளர்ப்புக்குனால கூட 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறோம். இந்த ரெண்டுமே கிடாயாண்ணே? 2 கிடாய். எப்படிண்ணே வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல வேற கோயில்? ரெண்டுமே கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? 24, 25. நீங்க வாங்கினது? 24, 25, 22 வாங்கிருக்கியா? அவன் சொன்னது 27 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 22 வாங்கிருக்கீங்க. எப்படி ரேட்டு ஐயா? நல்ல ஒரு புறா ஒன்று வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது? நாங்க 14 ரூபாய் வாங்கிருக்கோம். 14 ரூபாய்க்கு வாங்கி. நல்ல விலை போகுது ஆட்டுக்குட்டி. ஆடு நல்ல வேலை. நல்ல வேலை. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா? பக்கத்துல 2 கிடா குட்டி வாங்கிருக்கீங்கண்ணே. ஆமாண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கோயில்பட்டி தானே. கோல்பீட்ல இருந்து வாரிய. 2 கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டினா ரெண்டும்? இது என்ன 4 மாசம் இருக்குண்ணே. 4 மாசம் குட்டி. என்ன ரேட்டுக்கு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க? 13 ரூபா சொன்னாங்கண்ணே. 11 ரூபாய்க்கு. ரெண்டும் சேர்ந்து 11 ரூபாண்ணே. 11 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அவங்க சொன்ன ரேட்டு என்ன ரேட்டுண்ணே? அவங்க 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னா 2 ரூபா கம்மி பண்ணி முடிச்சிருக்கீங்க. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல வீட்டு வளர்ப்பு தான். வீட்டு வளர்ப்புக்கு. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணே. ஆடு வச்சிருக்கீங்க. இது கொடியாடு குட்டியா நான் கேட்டு பாத்தீங்கன்னா? இல்ல நாட்டாடு குட்டி. நாட்டாடு குட்டி. கொடியாடு குட்டி. கொடியாடு குட்டி கிடையாது. ஐயா நல்ல ஒரு நீட்டு போக்கான ஒரு கொடியாடு வாங்கிருக்கீங்க. எத்தனை பல் ஆடியா அது? பல்லு 4 பல் ஆடு. சினை ஆடாயா அது? சினை ஆடு. என்ன ரேட்டுக்கு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 19 ரூபா சொன்னாங்க. 12 ரூபாய் இருக்கு. 19 ரூபா சொன்னாங்க. 18க்கு முடிச்சு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு கம்மி. 1000 ரூபா கொடுத்தா. 1000 ரூபாய் கொடுத்தா. இன்னைக்கு எங்க இருந்து வாரியா நீங்க? இந்த திட்டாங்களாம். எங்க? வடக்கு திட்டாங்களாம். வடக்கு திட்டாவது வாரியா? ஆமா.